சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. உடையும் திமுக கோட்டை, ஸ்டாலின் அதிர்ச்சி. பிரதமர் மோடி வரும் 23ஆம் தேதி மதுரையில் கலந்து கொள்ள இருந்த நிகழ்ச்சி சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாற்றத்திற்கான பின்னணி அரசியல் தகவல் தற்போது வெளியாகியிருக்கு. அதாவது பாஜக அதிமுக கூட்டணி உறுதியானதும் தென் மாவட்டங்களில் இந்த கூட்டணியை வலுவான கூட்டணியாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் தென் மாவட்டத்தில் அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளுக்குமே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிருப்பதனால கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்க முடியும் என்பதை இரண்டு கட்சிகளும் பெற்ற வாக்குகள் உணர்த்தியது. அந்த வகையில் தென் மாவட்டத்தில் அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளும் மீண்டும் இணைந்தது இந்த கூட்டணி தென் மாவட்டத்தில் வலுவான கூட்டணியாகவே அமைந்தது. மேலும் பாமக தற்போது அதிமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்கு. வட மாவட்டங்களிலும் இந்த கூட்டணி வலுவாக அமைஞ்சிருக்கு. மேலும் கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்கு. இந்த நிலையில் ஏற்கனவே வலுவான கூட்டணி பலத்தோடு இருக்கக்கூடிய மதுரையில் நடக்கும் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தை நடத்துவதை விட திமுக தங்களின் கோட்டை என்று கொக்கரித்து கொண்டிருக்கிற சென்னையில் நடத்தி தங்களுடைய கூட்டணி பலத்தை காண்பிக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு தான் கடைசி நேரத்தில் மதுரையில் நடைபெற இருந்த மோடியின் பொதுக்கூட்டம் சென்னைக்கு மாற்றப்பட்டுள்ளதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் சென்னை எங்கள் கோட்டை என திமுக கொக்கரித்து கொண்டாலும் வரும் தேர்தலில் அந்த கோட்டையில் ஓட்டை விழுவது உறுதி என்கின்றது சென்னை தேர்தல் கள நிலவரம். காரணம், சென்னை மழை வெள்ளம், மாநகராட்சி நிர்வாக சீர்கேடு, திமுகவினரின் அடாதடி போன்ற சென்னை மக்கள் மத்தியில் திமுக ஆட்சியின் மீது கடும் அதிருப்தியாக பார்க்கப்படுகிறது. இப்படி மக்கள் மத்தியில் திமுக மீது இருக்கும் அதிருப்தி இருந்தாலும் கூட்டணி பலம் பணபலத்தோட திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து அதனால் அவர்கள் ஆட்சி பிடித்து விடுவார்கள் என்கின்ற பகல் கனவு பலிக்காது என்று சொல்லும் வகையில் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இணைந்தது. அதுபோன்று இன்னும் தேமுதிக ஆகிய கட்சிகள் இணைவதற்கு தயாராகி கொண்டிருக்கையில் மறுபக்கம் திமுக கூட்டணி சல்லி சல்லியாக உடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. திமுகவினருக்கு காங்கிரஸ் கொடுத்து வரும் நெருக்கடி காரணமாக திமுக கூட்டணியில் மிக பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதால் மேலும் காங்கிரஸை தொடர்ந்து விசிக இன்னும் சில கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகின்றது. இப்படி திமுக கூட்டணி வலுவிழந்து கொண்டிருக்கையில் மறுபக்கம் வரும் ஜனவரி 23ஆம் தேதி மோடி பங்கேற்கும் சென்னை கூட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் பாமகவுடன் இன்னும் பல கட்சிகள் கைகோர்க்க இருப்பதும் மேலும் கூட்டணியை ஒரு பக்கம் வலுவாக கட்டமைக்கவும் அது மட்டுமில்லாமல் திமுகவுக்கு எதிரான வியூகத்தையும் வகுத்து மிக சாதுரியமாக அமித்ஷா காய்களை நகர்த்தி வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.